நிதி நிறுவன மோசடிகள் குறித்து குழு அமைத்து விசாரிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி, வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. அப்சல் நிதி நிறுவன மோசடி வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவிட கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை தாக்கல் செய்தவர் கோயம்புத்தூரை சேர்ந்த ரவிச்சந்திரன். இவர் தாக்கல் செய்த மனுவில் நீதிபதிகள் விசாரணையின் முடிவில் நிதி நிறுவனங்கள் நடத்தி மோசடியில் ஈடுபடுவது ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து வருகிறது. இதில் பாதிக்கப்படுபவர்கள் அதிகமான நபர்கள் ஏழை எளிய மற்றும் படிப்பறிவு இல்லாத பொதுமக்கள் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் மூத்த IAS அதிகாரி தலைமையில் குழு அமைத்து விசாரணையை விரைவில் முடிக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதுபோக தமிழகத்தில் இதுவரை நிதி நிறுவன மோசடி பிரிவின் கீழ் 827 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் வழக்கில் இணைக்கப்பட்டிருக்கிறது என தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதுபோக மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணை மூலம் 373 கோடி ரூபாய் வைப்புத் தொகை வைக்கப்பட்டிருக்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதில் 264 கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அப்சல் நிதி நிறுவன மோசடி வழக்கை 6 மாதத்தில் முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.